பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறோம். Why so signing in? அதாவது கொடுமைன்னு கோயிலுக்கு போனா, அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு அடிச்சான். அந்த கொடுமைகிட்டே போய் கொடுமைய பத்தி பேசினா என்ன ஆகும்? அந்த மாரி திவ்யா வந்து திரும்பவும் வந்து பிரஜன் கிட்ட போயி, ம். என்ன இந்த நீதி நியாயத்த வெ நீதி நியாயத்த கேட்பாங்க. அவரு தன்னுடைய மனைவியுடைய பெயர மாத்துறதுக்காக உள்ளார வந்திருக்காரு. இது என்னன்றதையும், இது சரியா தவறான்றதையும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ மூலம் பேசப் போறோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். பிரச்சனை வந்து அவங்க வந்து இயல்பா முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ, போகும்போது என்ன பண்ணாரோ, அதே மாரி தான் திவ்யா இந்த வாட்டி நடந்துக்கிட்டாங்க. உண்ம. ஆனா விஷயங்கள் வெளியில வந்து என்னவாச்சு போச்சுன்றத விட, என்ன நான் வந்து பிரச்சனை வந்து இப்படிதான் நான் பார்த்தேன். இதே மாரி நான் வெல்கம் பண்றேன். அவ்வளதான். வீட்டுக்கு வரும்போது பண்ணாங்க. இதுல ஓகே. என்ன விஷயம் இருக்கு ஜாக்கி? அதாவது நான் கரெக்ட்டா தாங்க இருக்கேன். ஆமா. அப்படிங்கறத அவங்க கரெக்ட்டா தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா நேத்துமே பாத்தீங்கன்னா குடுக்கும்பொழுது ஹக் பண்ண வந்தாங்க. ம். அவங்க ஹக் பண்ணல. ஓகே நான் கரெக்ட்டா இருக்கேன். கரெக்ட்டா இருக்கேன். ம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இருந்துட்டு அவங்க முடிக்கும் பொழுதுமே க்ளோஷர் எல்லாமே நீங்க அங்க ஒண்ணு பண்றீங்கன்றத மட்டும் தான் சொன்னாங்க. சொன்னாங்க. ம். சோ இன்னைக்கு பிரஜன் வரும்பொழுதுமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கீங்கன்ட்டு ஒரு சைடு ஹக் குடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலா தான் இருந்தாங்க. ரைட். ம். சோ இதுதான் வந்து திவ்யா நடந்துகிட்ட விதங்கள். ஓகேங்களா? இப்ப திவ்யா கிட்ட போயி பிரஜன் வந்து தனியா போய் பேசுறாரு. நம்ம கம்மியா தான் காமிச்சாங்க. ம். ஆனா முழுசாக நம்மளுக்கு ஒளிபரப்பல ஆக்சுவலி. எஸ். 1 ஹவர்ல நானும் அந்த ஃபுட்டேஜ பார்க்கல. ஆனாலும் ம். எல்லாத்தையும் வெளியில பார்த்துருக்கவங்ககிட்ட இவங்க வந்து திரும்பவும் வந்து போய் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்க வந்து அவங்க நின்னாங்க, எப்படி போய் என்ன திட்டினாங்க, ஆமா. என்ன மாரி செஞ்சாங்க, ஒண்ணும் இல்ல உங்க ட்ரெஸ் போனதுக்கப்புறம் அதை எடுத்து வைக்கிறது இங்க தானா அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. அதுலேருந்து கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. என்ன வந்து இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அவர் அப்படி எனக்கு கேட்டுட்டே ஒரு இருப்பாரு. பெரிய ஆச்சரியமே என்னன்னா, ம். திவ்யா நெறைய புத்திசாலித்தனமா பேசுவாங்க. நெறைய விஷயங்கள்ல இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து தன் வரலாறு கூறுதல் மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, பிரஜன் கேட்பாப்ல. ம். நீ வந்து சாண்ட்ராவுக்கும் உனக்கும் என்னதான் பிரச்சனை நீ நினைக்கிறன்னும் பொழுது, ம். நீங்க தானங்க அத சொல்லணும். ம். நீங்க சொல்லணுங்க. அப்படித்தானே கேட்கணும் நீங்க. சொல்லணும். ஏன்னா வெளில இருந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு தெரியல. சாண்ட்ரா நேத்தி போகும்பொழுது கூட என்கிட்ட இப்படிதான் நடந்துட்டாங்க. நீங்க தானே சொல்லணும்னு தானே கேள்வியா கேட்கணும். இதேதான் திரும்பவும் வந்து நான் என்னெல்லாம் பண்ணேன், நான் எவ்வளவு நல்லது பண்ணேன், எப்படி என்ன நிராகரிச்சாங்கன்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் திவ்யா சறுக்கிற இடம்னு நான் சொல்றேன். எஸ். நீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கீங்களே கோசம் எதிராளியே பேச விடவே இல்லை. ம். அந்த பழக்கம் என்கிட்டயும் உண்டு. நம்ம சில விஷயங்கள் நம்ம பேசணும் போது ஆத்தாட்டு மனத்தை வந்து கொட்டணுன்றதா பேசுவோம். ஆனா இங்க வந்து இந்த இடத்துல வந்து புத்தி பேதலிச்சிச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா வெளியில இருந்தது அவர்தான். அவர்தான் 2 வாட்டி போயிட்டு வெளியே வந்திருக்காரு. அப்ப நீங்க தான் அந்த விஷயத்த சொல்லணும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உன் பொசசிவால தான் வந்து உன் பொண்டாட்டி வந்து என்கிட்ட பேசலையாமே கத்திச்சாமேன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். அப்படின்னு கேட்டாலே அங்க முடிஞ்சிச்சு கதைன்ற நானு. கேள்வியா கேட்கலாம் ஜாக்கி. இன்னொன்னு அவங்க எப்படி பயந்துகிட்டாங்கன்னா, எங்கேயாவது இவர் வந்து என்னம்மா நான் உன்னை பார்த்துக்கொண்டு தானே சொல்லிட்டு போனேன்னு சொல்லிடுவாரோன்ற மாதிரி ஃபுல்லா விளக்குவாங்க. என் மேல தப்பு இல்ல நான் கரெக்டா தான் நான் நடந்துகிட்டேன்ற மாதிரி. இப்ப இருங்க. இப்ப இந்த இடத்துல நான் இந்த வீடியோ சீக்கிரமா முடிக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா இதுல என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து எதுவுமே தெரியாம இருக்கு. ஒரு விட்டுவிட்டான ஒரு விஷயத்தை கேட்டு அது வந்து இன்னமும் நம்பிக்கை இல்லாம இருக்கு. இப்ப வெளியில இருந்து வரீங்க. அதாவது நீங்க ஒரு பொண்ணை வந்து அதாவது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் கூட அவங்க சேச்சி ஸ்டேட்டஸ்ன்னு போட்டாங்க. அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியல. அதாவது திவ்யா வந்து அவங்களுடைய பிரிவை என்ஜாய் பண்ணாங்கன்ற மாதிரி போடுறாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஜாக்கி, திவ்யா வந்து என்ன பண்ணிருந்திருக்கும்னா இவங்களும் பிரஜனும் பேசாம இருந்தப்ப பிரஜன் திவ்யா மேல காட்டின அந்த அக்கறையெல்லாம் அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அந்த மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணாம என்ன நீங்க உங்க பொண்டாட்டிட்ட பேசலையேன்னு சொல்லி திவ்யா வந்து போய் பிரஜன் கிட்ட கேட்டு சொல்லி இருந்திருக்கணுமா. அங்கதான் அவங்க வந்து அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு போடுறாங்க. இப்ப பொதுவா வந்து யார் மேல கோவப்படணும் அவங்க? யாரு சாண்ட்ரா யார் மேல கோவப்படும்? இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப யார் மேல கோவப்படணும்? ஹஸ்பண்ட் மேல தான் கோவப்படணும். நீங்க ஏன் திவ்யா கிட்ட பேசுறீங்க? அததான் எனக்கு புரியல. சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இதெல்லாம் வந்து தெரியாம அவர் உள்ளார வந்திருக்க மாட்டாரு. இப்ப அவருடைய நிலைப்பாடு ஏங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறீங்கன்றத பார்த்துட்டு நான் இத்தனைக்கு 65 கேமராலாம் இருக்கிற இடத்துல எப்பயுமே வெளிப்படையா இருக்கிற ஒரு இடத்துல அதனால தான் அவங்க கோவத்தை சொல்றேன். நான் ஒன்றும் மைக் அவுத்து போட்டு சாண்ட்ராவை காலி பண்ணதான் சொல்லுவாங்க. நான் ஒன்றும் மைக் அவுத்து போட்டு பாத்ரூம்ல போய் ஸ்கிரீன் போட்டு பேசல. எல்லா இடத்துலையும் வெளிப்படையாக தான் பேசினா அவங்க சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ என்னன்னா இப்போ வெளில பார்த்து வந்தார் சாண்ட்ரா. திவ்யா நீ என்ன ஒன்று சொல்லிட்ட. அந்த க்ளோஸர் நம்மளுக்கு காமிக்கல. இப்படிதான் இருந்து இப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இது வந்து கற்பனை தான். இப்படிதான் அது நடந்திருக்கணும்னு சொல்றேன். ஒரு விஷயம் நீ இவ்வளவு சொல்லிட்ட. நானும் வெளியெல்லாம் பார்த்து வந்துட்டேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். சாண்ட்ரா கொஞ்சம் பொசசிவ் ஏதோ சம்திங் இல்ல அது அந்த வார்த்தை கூட வேணாம். புத்தி பேதலிச்சிருச்சு. நான் விளக்க விரும்பல. நீ ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து என்கிட்ட காட்டின அதே அன்போட நான் எப்பயுமே இருப்பேன்.
அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். யாரு? ம். என் ஒய்ஃப் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். அவங்களுக்கு ஒரு புரிதல், அவங்க ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை விடு. பட்டு நானும் நீயும் நீ வந்ததுமே என்னை எதிர்கொண்டல, எஸ். நான் பார்த்தேன்ல, ஆ. அதே தான். இது என் வாழ்நாளில் எப்பயுமே இருக்கும். ஆ. நீ அதை பற்றி கவலையே படாத. புரியுதுங்களா? கரெக்ட். இதை நான் என்னதான் அவங்க கிட்ட போய் சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஆ. ஆனால் உன்கிட்ட சொன்னா நீ புரிஞ்சுக்குவ. ஆ. நான் உன் மேலே காட்டின பாசம் நிஜம், உன் மேலே வச்ச அன்பு நிஜம், நீ என் மேலே காட்டின பாசமும் அன்பு நிஜம். அது தவறாக புரிந்து கொள்ளப்படுது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் என்னைக்குமே உன் கூட இருப்பேன். ம். இப்படி சொல்லியிருந்தா இதான் அங்க சொல்லக்கூடிய ஒரு ஆள், ஒரு மேன்மையான ஒரு ஆளு, ஒரு நேர்மையான ஆளு. அப்படிதான் பதிவு பண்ணிருக்கணும். இல்ல என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்தை கேள்வி கேட்காம நீங்க நகர்ந்தே போயிருக்கலான்ற. நீங்க வந்து அப்படியே நல்லா வக்கனையா போய் உட்காந்துக்கிட்டு இன்னும் வந்து தீர்ப்பு சொல்ற மாதிரி நீங்க அங்க போய் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற. அதுதான். இப்ப நீங்க அடுத்த விஷயம் வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு வரீங்கன்னா, அந்த பொண்ணு மேலே எடுத்துட்டு வரீங்க. ஆ, அவ நான் போயிட்டேன்ல, அப்ப உடைஞ்சு போயிட்டா. என்ன ஊர்ல உலகத்துல என்ன புருஷன் பொண்டாட்டி எதுக்கு வந்தீங்க? அப்புறம் நீங்க நான் என்ன கேட்கறேன், நீங்க என்னத்துக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேர் வந்தீங்கன்னு கேட்கறேன். அப்ப இன்னும் போனா உடஞ்சிட்டாங்கன்னா என்னையா கதை விடுறீங்க? என்ன உலகத்துல என்ன புருஷன் பொண்டாட்டி அவனும் பார்த்தே கிடையாது. எனக்கு புரியல. எனக்கு டைஜஸ்ட் பண்ண முடியல. என்ன டைஜஸ்ட் பண்ண முடியல? இல்ல ஜாக்கி, ஆ, அப்படி அவர் சொல்லும் பொழுது ஆ, இங்க கேள்வி என்னன்னா, நான் திவ்யா மனநிலையில இருந்து பேசும்பொழுது டைஜஸ்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு ஸ்கேப் கோட் நானா? ரைட். நீங்க பொசசிவ்னஸ கூட எடுத்துட்டு வர வேண்டாங்க. டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்றத நீங்க எப்படி சொல்வீங்க? என்னன்னு தெரியல. எல்லாருமே சொல்ற அதே வார்த்தைய கூட நீங்க சொல்லுங்க. பிரயோகிச்சுக்கோங்க. ஆ, என்னன்னு தெரியலமா, இந்த வீடு ஒரு மாரியான ஒரு ஒரு விஷயத்த எமோஷன்ஸ குடுக்குது. பாருவோட வேற இருந்துகிட்டு இருந்தா என்ன மாரியான ஒரு ஒரு எமோஷன் அவளுக்கு குடுத்ததுன்னு எனக்கு தெரியல. நானே இன்னும் சாண்ட்ரா கிட்ட பேசல ம். இத பத்தி. நாம வெளியில போய் பேசிக்கலாம் திவ்யா. நீ வொரி பண்ணாத. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த ஒரி பண்ணாதம்மா, நீ கவலைப்படாதம்மா. நீங்க சொல்ற அளவுக்கு நான் உனக்காக இருக்கேன், என் பொண்டாட்டி சொன்னா பிரச்சனை இல்லங்கிற அளவுக்கு கூட நீங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லெவல்ல இருக்கிறவங்க சொல்றவங்க ஜாக்கி. இங்க நம்ம பார்த்திருக்கோம். பிரஜன் எப்பேற்பட்டவருங்கிறதையும் நம்ம தெரியுது தெரியுது பார்த்திருக்கோம். தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அவ்வளவுலாம் பேச வேணாம். நீங்க அந்த பொண்ணுக்கு குடுக்குற க்ளோஷர் என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு திவ்யா. நம்ம வெளியில போய் பார்த்துக்கலாமா. நம்ம இத வந்து நீ இதோட வந்து போட்டு குழப்பிக்காத. கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இன்னொன்னு தெரியுங்களா? திவ்யாவுடைய பெரிய நம்பிக்கையே பிரஜன் மட்டும்தான். ஆ. ஏன்னா இதை வச்சு தான் அவங்க பேசினாங்கன்னு போது பிரஜன் என்ன சொல்ல வராருன்னு அவங்களுடைய ஆர்வம். அதேதான். அதனால தான் அவ்வளவு டீட்டெயிலான விளக்கங்கள். ம். நீ சரி உன் பொண்டாட்டி ஒன்று நினைச்சிருச்சு, நீ என்ன நினைக்கிற? ஆ. வாட் யூ தாட்? உன்னுடைய விஷயம் என்னன்னு எனக்கு சொல்லு. ஆ. அதுக்கு தான் அவ்வளவு விளக்கங்கள். அவங்க அவர் சொல்லாம அவ வந்து டிஸ்டர்ப்டா இருந்துட்டா. அதனால தான் இது நடந்ததுங்கிற மாரி நீங்க பேசும்பொழுது, எனக்கு தெரியல அது அது அதற்கான க்ளோஷரே இல்ல அந்த பொண்ணுக்கு. ஆமா. நீங்க திரும்பவுமே வந்து அவ வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிட்டா. நான் போனேன்ல அத அவளால தாங்கிக்க முடியல. இதுக்கு எப்படி அவங்க ஸ்கேப் கோட் ஆக முடியும்? அதேதான். இதுதான் அவர் குடுத்த விளக்கம். அதுல வந்து கொஞ்சம் கூட இந்த ஒரு கருத்துக்கள் உடன்பாடு இல்லாத அதுக்கப்புறம் யாராவது லைவ் பார்த்தவங்க இந்த தயவு செய்து இதுல பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு. I want to know the conclusions and நேஷன் closure. வாண்ட்ஸ் டு நோ. ஆமா. ஏன்னா இந்த க்ளோஷர் வந்து என்னன்னா திருப்பி சுத்தி ஒரு கதை விட்டுட்டு இருக்காங்க. அதேதான். பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒண்ணு, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. இதோட நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வந்து எல்லாம் பேசிட்டீங்க. ஆ. நீங்க வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் உள்ளார போயிட்டு அந்த பொண்ணை பேச விடாம நிறுத்தி இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடந்துருச்சு. என்ன சொன்னீங்க நீங்க? ஒரே வாரத்தில் சொன்னீங்களா என்னது? இது வெளியில போய் பார்த்துக்கலாம். ஏதோ பார்த்துக்கலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நானே இன்னும் சாண்ட்ராட்ட பேசல. ம். நம்ம வெளியில போய் இத சரி பண்ணிக்கலாமா? ஆமா. அவ்வளவுதான். இத அவ்வளவு. பத்தி நீ போட்டு குழப்பிக்காத. குழப்பிக்காத. நான் பார்த்துக்கிறேன். இல்ல ம். நான் இருக்கேன். அவ்வளவுதான். அதுதான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஃபைனலிஸ்ட்ல இருக்கு. ம். அந்த பொண்ணு வந்து எல்லாரும் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஏன் ஆனானப்பட்ட அரோராவே துஷார் கூட வந்து மிங்கிள் ஆயிடுச்சு. ஆ. எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. இன்னும் இந்த பொண்ணுக்கு அந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குன்னு எஸ் சொல்ல வரேன். எஸ். அதுவும் வந்து யாரு தொலைஞ்ச இடத்துல தேடுறேன்ட்டு மாத்தி பேசுற பிரஜன் கிட்டயும் சாண்ட்ரா கிட்டயுமே போய் நிக்கிறாங்க அவங்க. அவ்வளவுதான். அதுக்கு என்ன அவங்க கிட்ட க்ளோஷர் வரலன்றதுக்கு தான் நான் சொன்னேன். இதுக்கு தான் நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டோம். ம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து எப்பயுமே வந்து ஒரு நேர்மை க்ளோஷர் ரொம்ப இருக்கணும், முக்கியம். ஒரு க்ளோஷர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம சொன்னோம். அதுதான் இங்கேயும் சொன்னோம். இது குறித்தான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் லைவ் பார்த்துட்டு போயிருப்பீங்க. சார் இப்படியா நடந்து சார் அப்படி வந்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வசு சைனிங் ஆஃப்.